இங்க இந்துங்கிற இந்த பொண்ணு MBA படிச்சு முடிச்சதுமே அவங்க வீட்ல IAS மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம்னா முடிஞ்சு அடுத்த நாள் காலையிலேயே இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ரூல்ஸ்னா போடுறாரு. காலையில நீ சீக்கிரமா எழுந்திருக்கணும், நான் வேலைக்கு போறதுக்குள்ள 8:30க்குள்ள நீ சமைச்சிடணும், நான் சொன்னது எல்லாமே கரெக்ட் டைமிங்ல இருக்கணும்னு அந்த பொண்ணு கிட்ட ஆர்டர் போடுறாரு. இவங்க வீட்டுக்கு நிறைய பேர் ரிலேட்டிவ்னா வந்திருக்காங்க, அதனால இந்த பொண்ணை காஃபினா போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. நிறைய சாதிக்கணும்னு படிக்கும் போதே MBAல கோல்டு மெடல்லாம் வாங்கியிருப்பா. ஆனா நம்மளோட வாழ்க்கை இந்த கிச்சன்லயே போயிருமான்னு பயப்படுறா. கொஞ்ச நாள்ல இந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆகுறா. இதெல்லாம் பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு பையன் தான் வேணும்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு பொண்ணா இருந்தா என்ன பையனா இருந்தா என்னன்னு கேட்கும் போது எனக்கு பையன் தான் பிடிக்கும், ஒழுங்கா பையனை பெத்து கொடுன்னு சொல்றாரு. 10 மாசம் கழிச்சு இந்த பொண்ணுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. இதெல்லாம் கேட்ட இவரு அதோட மூஞ்சியை கூட பார்க்காம கிளம்பிடுறாரு. அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லயே எனக்கு இன்னொரு ஆம்பளை புள்ள வேணும் பெத்து கொடுன்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே இந்த பொண்ணு மறுபடியும் பிரெக்னென்ட் ஆகுறா. இதெல்லாம் கேட்ட அவங்க ஹஸ்பண்டும் உங்க அம்மா வீட்லயே சந்தோஷமா இருந்து ரெஸ்ட் எடு, அங்க அவங்கள டெலிவரியும் பாத்துக்க சொல்லுன்னு போனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு மறுபடியும் பெண் குழந்தைய பிறக்குது. இதெல்லாம் கேட்ட அவருக்கு ரொம்ப கோபமா இருக்கு. டாக்டரும் இதுக்கு மேல இவங்க கன்சீவ் ஆனாங்கன்னா இவங்க உயிருக்கே ஆபத்து வந்துரும்னு சொல்றாங்க. எனக்கு ஆம்பளை புள்ளதான் வேணும், எனக்கு இன்னொரு குழந்தை பெத்து கொடுன்னு இவரும் கேக்குறாரு. 2 வாட்டி சிசரிங் பண்ணிட்டாங்க, இது வேணான்னு இந்த பொண்ணு சொல்லி பாக்குறா. எனக்கு ஆண்வாரிஸ் பிறக்கிற வரைக்கும் நீ பெத்து கொடுத்துதான் ஆகணும்னு ஆர்டர் போடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு மறுபடியும் கன்சீவ் ஆகி அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வழியா ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துருது.